வணக்கம். இன்று வெளியான சில முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். திண்டுக்கல்லில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுகவின் பிரமுகருமான மாயாண்டி ஜோசப் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எதற்காக, என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு கடந்த சில நாட்களாகவே பழிக்கு பழி கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல், நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் கொலை சம்பவங்களும் அதிகரித்தே வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் அதிக அளவு கொலை சம்பவங்களும் நடைபெறுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள் கொலை செய்து வருவதாகவும் அவர்களே கொலையுண்டான காரணத்தையும் வெளிப்படுத்தி வருவதாகவும் இறுதியாக தெரிய வருகிறது என்ற குற்றச்சாட்டையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் திண்டுக்கல்லில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக பிரமுகருமான மாயாண்டி ஜோசப் என்பவர் இரவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அடியனுத்து பஞ்சாயத்திற்குட்பட்ட யாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மாயாண்டி ஜோசப் வயது இவருக்கு 60 ஆகிறது. இவர் தற்பொழுது திண்டுக்கல்லில் அடுத்துள்ள வேடம்பட்டியில் வசித்து வருகிறார். இவர் திமுக பிரமுகரும் அடியனூத்து ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் மாயாண்டி ஜோசப் 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அறிவாளிகளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து அங்கிருந்து தப்பியது குறிப்பாக அவரது தலையில் சிதைத்து குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் மாயாண்டி ஜோசப்பின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கொலையான மாயாண்டி ஜோசப் மீது ஏற்கனவே பல காவல் நிலையங்களில் கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் முன்பகை காரணமாக கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் அல்லது தொழில் போட்டியின் காரணமாக கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக இது பழிக்கு பழி என்ற கொலையின் காரணமாகவே இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இவர் மீது பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இவருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் தான் இவரை பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம் என்ற தகவல்களையும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில்தான் தற்பொழுது வரை மிகப்பெரிய அளவில் கொள்ளை சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.